வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. 27 வயசான ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு போலீஸே அன்னைக்கு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள பழி வாங்குற எண்ணம் அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதன் வெளிப்பாடாக தான் அவங்க செஞ்ச அந்த கொடூரமான விஷயம். காதலிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கறது மூலயமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, அதிலிருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கதைக்குள்ளார போய் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு சரியா ஏப்ரல் 21, 2026 கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல பயத்ரஹள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த பயத்ரஹள்ளி அப்படிங்கிற அந்த ஊரே பரபரப்பாகுற மாரி, அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட வீடு மட்டும் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சி. இந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படி தீ பிடிச்சது அப்படிங்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல தீப்பிடிச்சு எரிஞ்சு புகை வந்து ஜன்னல் வழியா வெளிய வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்தவங்க எல்லாருமே அந்த தீய எப்படி அணைக்கலாம்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல சில பேர் கஷ்டப்பட்டு உள்ள போயி அந்த வீட்டுக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்க தீய அணைக்கிறதுக்கும் போராடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தீ அதிகமா எரிஞ்சுகிட்டு இருக்கிறதுனால அவங்கனால அந்த தீய அணைக்க முடியல. எப்படியோ போராடி தீய ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உடனடியா தீயணைப்பு துறைக்கு தகவல் குடுக்குறாங்க. அந்த ஊர்ல அக்கம் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே அந்த வீட்ல யாரு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த வீட்ல 27 வயசான பிரேமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான், அவங்க கட்டில்ல மயக்கமான நிலையில படுத்திருக்காங்க. ஆனா, அவங்க உடம்புல ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்ல. வீட்டுக்குள்ள பாதி இடம் எரிஞ்சிருக்கு. இருந்தாலும் பிரேமாக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்ல. தீயணைப்புத்துறை அதிகாரிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தீய முழுமையா அணைக்கிறாங்க. அங்க மயக்கத்துல கடந்த பிரேமாவையும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பிரேமாவோட மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மயக்கத்துல இருந்தே தெளிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல போலீஸ்க்கும் தகவல் குடுத்துர்றாங்க. போலீஸும் வந்து தங்களோட இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. பிரேமாவோட பெட்ரூமுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர யாரோ தீ வச்சு எரிச்சிருக்காங்க. உடனடியா போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, பிரேமா கிட்ட இவரு யாரு? இவரு யாரு இந்த மாரி எரிச்சது? நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த வீட்டுக்குள்ள எப்படி தீ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகள கேட்கறாங்க. பிரேமா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிரேமா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனது நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச கிரண் அப்படிங்கிற என்னுடைய லவ்வர் தான். அவன் தான் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இறந்து போனது கிரண் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. கிரணும், பிரேமாவும் கிட்டத்தட்ட 1½ வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி கிரண் இந்த வீட்டுக்கு வந்து போவாரு அப்படிங்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மூலியமா போலீஸ்க்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது கிரண் எதுக்காக இறந்து போனாரு? கிரண் மேல யாராவது தீ வச்சாங்களா? இல்ல தன்னுடைய உயிர அவரே எடுத்துக்கிட்டாரா? இது எதுவுமே போலீஸ்க்கு தெரியல. பிரேமா வேற உயிருக்கு உயிரா காதலிச்ச கிரண் போனதுல பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவங்கனால இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியாத அளவுக்கு பிரேமா பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இருந்தாலும் போலீஸ் விடாம என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தான் எங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்க இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட பிரேமா அழுதுகிட்டே என்ன சொல்றாங்கன்னா, "சார் நான் பாத்ரூம் போயிருந்தேன். பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்குள்ள வீடு ஃபுல்லாவே தீ பிடிச்சிருந்துச்சு. அவன் பெட்ரூம்ல ஒரு சேர் போட்டு தான் உட்கார்ந்திருந்தான். நீ உட்காந்துரு நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு தான் நான் பாத்ரூம்குள்ள போனேன். போயிட்டு வந்து பார்க்கும்போது வீடு ஃபுல்லாவே தீ பிடிச்சிருக்கு. மேலும் அவன் உட்கார்ந்திருந்த சேர்லயுமே தீ பிடிச்சிருக்கு. என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஒருவேள அவன் உயிர அவனே எடுத்துக்கிட்டானான்னு கூட எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட போலீஸ்க்கு ஒருவேள கிரண் வந்து அவரோட உயிர தானே எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நினைக்க ஆரம்பிச்சாங்க. உடனடியா கிரனோட உடல மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. கிரனோட உடல் 80% எரிஞ்சு போயிருச்சு. கிடைச்ச 1, 2 பாகங்கள மட்டும் தான் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைம்ல கிரணுக்கும் பிரேமாக்கும் எப்படி பழக்கமாச்சு? அடிக்கடி கிரண் இந்த வீட்டுக்கு வருவாரா? அப்படிங்கிற மாரி அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. பிரேமா வந்து இந்த வீட்ல அவங்க அம்மா, தம்பியோட தங்கியிருக்காங்க. பிரேமா இந்த வீட்ல அவங்க அம்மா, தம்பி இவங்க 3 பேரும் தான் தங்கியிருக்காங்க. கிரணும் பிரேமாவும் லவ் பண்ணிட்டு இருந்ததுனால, கிரண் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருவாரு. கிரண் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வரும்போது, பிரேமா மட்டும் தான் தனியா இருப்பாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிருவாங்க. அவங்க தம்பி வெளிய போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்றாங்க. அவங்க அம்மா, தம்பி இல்லாத நேரத்துல மட்டும் தான் கிரண் பிரேமாவ பார்க்க வருவாரு. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாமயே ஒரு லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெளிவா தெரிய வந்துருச்சு. மேற்கொண்டு தொடர்ந்து போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் போலீஸ்க்கு அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, அவரு பெட்ரோலையும், கெரோசினையும் ஊத்தி தான் பத்த வச்சிருக்காரு. பெட்ரோலையும், மண்ணெண்ணெயும் கலந்து அத தன்னுடைய மேல ஊத்திக்கிட்டு தான் உயிர எடுத்திருக்காரு. உயிர எடுத்துக்கிற மாரி இருந்தா ஒண்ணா பெட்ரோல ஊத்தியிருக்கணும். அப்படி இல்லைன்னா மண்ணெண்ணெய ஊத்தியிருக்கணும்.
எதுக்காக 2யுமே கலந்து தன்னோட உயிர எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல. மேலும் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி அவரோட உடல்ல கை, கால்கள் கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரே டவுட்டு. தான் உயிர தானே எடுத்துக்கணும்னா, எதுக்காக மண்ணெண்ணெயும், பெட்ரோலையும் கலந்து மேல ஊத்திக்கணும்? இறந்து போகணும்னு நெனைக்கிற ஒருத்தர் எதுக்காக கை, கால்கள கட்டிக்கிட்டு இறந்து போகுறாரு? இது எல்லாமே ஒரு டவுட்ட உருவாக்குது. அப்பதான் போலீஸ்க்கு பிரேமா மேல டவுட் வர ஆரம்பிக்குது. உடனடியா பிரேமா கிட்ட இருக்கிற செல்ஃபோன வாங்கி பார்க்குறாங்க. அப்படி செல்ஃபோன வாங்கி பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, பிரேமா போலீஸ்கிட்ட சொன்ன கதை எல்லாமே பொய். நான் பாத்ரூம்க்கு ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக போயிருந்தேன். அந்த டைம்ல தான் வீட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ஃபோன வாங்கி பார்க்கும்போது தான் இவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபோன்ல ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவ பார்க்கும்போதே கிரண் மேல பெட்ரோலையும், மண்ணெண்ணெயும் ஊத்தி பத்த வச்சது வேற யாரும் இல்ல பிரேமா தான் அப்படிங்கிறது 100% பதிவாயிருக்கு. ஏன்னா கிரண் அந்த சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு அவங்க மேல மண்ணெண்ணெய், பெட்ரோல் இது எல்லாத்தையுமே ஊத்துறது யாரு அப்டின்னா பிரேமா தான். அதுவும் அந்த வீடியோல பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் தீக்குச்சிய பத்த வச்சு அவரு மேல போடுறத மொதற்கொண்டு அந்த வீடியோல பதிவாயிருக்கு. மேலும் உயிரோட அவரு மேல தீ வச்சதுக்கப்புறம் அவரு பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. அதையுமே செல்ஃபோன்ல வீடியோ எடுத்திருக்காங்க. அத பார்த்து சிரிச்சிருக்காங்க. அவரு சாகுறத வீடியோவா எடுத்து ரசிச்சிருக்காங்க பிரேமா. அந்த அளவுக்கு அவரு மேல என்ன கோவம் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல. அந்த வீடியோவ பார்க்கும்போது போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. மேலும் அவர் வலியில துடிக்கும்போது அதிகமான மண்ணெண்ணெய், பெட்ரோல் இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப அவர் மேல ஊத்தியிருக்காங்க. இதனால கிரண் அதே இடத்துல துடிதுடிச்சு தன்னோட உயிர விட்டுருக்காரு. இப்ப கிரண பக்காவா பிளான் போட்டு தான் கொன்றுக்காங்க. இப்ப கிரண பிரேமா பக்காவா பிளான் போட்டு தான் கொன்றுக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு. உடனடியா பிரேமாவ போலீஸ் கைது பண்றாங்க. கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமா கிட்ட இன்வெஸ்டிகேஷன ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கிரண கொல்றதுக்கு காரணம் என்ன? எதுக்காக இந்த அளவுக்கு கொடூரமா கிரண கொலை பண்ணீங்க? 2 பேரும் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவரு சாகுறத வீடியோ எடுத்து ரசிக்கிற அளவுக்கு அவரு மேல உங்களுக்கு என்ன கோவம்? எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிரேமா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரேமா போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். பிரேமா அவங்க அம்மா, தம்பியோட பைத்திரஹள்ளி அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பைத்திரஹள்ளி அப்படிங்கிற ஊர்ல ஒரு வாடகை வீட்ல தான் அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப பிரேமாக்கு 27 வயசு ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு நபர மீட் பண்றாங்க. பிரேமா பெங்களூர்லயே இருக்க ராஜாஜி நகர்ல விஐ அப்படிங்கிற சிம் கார்டு விக்கிற ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே கடையில தான் கிரணும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. 2 பேத்துக்குமே அப்ப 25 வயசு தான் ஆயிருந்துச்சு. 2 பேருமே ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுனால அடிக்கடி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆஃபீஸ்ல வர ஒர்க் எல்லாத்தையுமே 2 பேரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே உங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டாகுது. அது மட்டும் இல்ல, அந்த கடை சம்மந்தமா அடிக்கடி வெளிய போகும்போது 2 பேரும் ஒண்ணா தான் போவாங்க. கிரண் வந்து பிரேமாவ அடிக்கடி வெளிய கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. வேலை விஷயமா பிரேமாவும் அடிக்கடி கிரண் கூட போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இப்படியே உங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டாகுது. இந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாளடைவுல இது காதலா மாற ஆரம்பிக்குது. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரண் வந்து பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்காரு. பிரேமா வந்து அந்த பைத்திரஹள்ளி அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்காங்க. அவங்க அம்மா, தம்பியோட அவங்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி தான் இந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரண் கிட்ட பிரேமா தான் முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. "எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இத்தனைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம். நம்ம 2 பேரும் ஒரே ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க பிரேமா. இத கிரணும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல இடங்களுக்கு 2 பேரும் ஒண்ணா போக ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டர், பார்க், பீச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போய் அவங்க காதல சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 பேரும் டீப்பா லவ் பண்ணும்போது 2 பேரும் பிசிக்கலாவும் ஒண்ணா அடிக்கடி இருந்திருக்காங்க. அடிக்கடி கிரண் வந்து பிரேமாவோட வீட்டுக்கு வருவாரு. வீட்ல யாரும் இல்லாத டைம்ல பிரேமா வீட்ல வந்து தங்கிட்டு கிளம்பி போயிருவாரு. இந்த மாரி உடல் ரீதியாவும் 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. திருமணம் ஆகாமலே லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் சமீப நாட்களா அவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றத்த பார்த்தாங்க. பிரேமா கிரண் கிட்ட ஒரு சின்ன மாற்றத்த பார்த்தாங்க. அது என்னன்னா, கிரண் கொஞ்சம் கொஞ்சமா பிரேமாவ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேருமே இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் முதல்ல காட்டுன அன்ப இப்ப அவரு காட்டுறதில்ல. அடிக்கடி முதல்ல ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. இப்பல்லாம் அந்த மாரி அடிக்கடி ஃபோன் பேசுறதில்ல. வாரத்துல 1 நாள், 2 நாள் மட்டும் தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. கிரண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரேமாவ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. மேலும் பிரேமா மெசேஜ் பண்ணாலும் அத ரிப்ளை பண்றதில்ல.
வாட்ஸ்அப்ல கால் பண்ணாலும் அத எடுக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சாரு. இது பிரேமாக்கு பயங்கர கடுப்ப உண்டாக்கியிருக்கு. மேலும் பிரேமாவே கிரணுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் வெளிய போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப கிரண் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இல்ல என்னால வர முடியாது." இந்த மாரி பிரேமா எங்க கூப்பிட்டாலும் வராமலே இருந்திருக்காரு. அப்பதான் பிரேமாக்கு நம்ம மேல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. நம்மள உடல் ரீதியா யூஸ் பண்ணிட்டு நம்மள கழட்டி விடலான்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்றான். நம்மள அவாய்ட் பண்றான். வேற ஒரு பொண்ண லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவரு முன்னாள் காதலி கூட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் பிரேமாக்கு கிடைக்குது. கிரண் வந்து அவரோட முன்னாள் காதலி கூட திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது பிரேமாக்கு தெரியுது. ஒருவேள முன்னாள் காதலி கூட பேசுறதுனால தான் நம்மள அவாய்ட் பண்றானோ அப்படிங்கிற மாரியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இருக்க இருக்க கிரண் வந்து பிரேமா கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்பல்லாம் பிரேமா ஃபோன் பண்ணா கூட எடுக்காமலே இருந்திருக்காரு. பிரேமா இவன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு, உடல் ரீதியா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள ஏமாத்த பார்க்குறான். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இவன் நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தான் பக்காவான ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க விஐ அப்படிங்கிற அந்த சிம் கார்டு கடையில ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. அதுக்கு கிரணும், பிரேமா 2 பேரும் சேர்ந்து தான் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் பிரேமாவ கூட்டிக்கிட்டு பிரேமாவோட வீட்லயே விட்டுறலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி பிரேமாவ விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் பிரேமா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. அன்னைக்கு தான் சரியா ஏப்ரல் 21, 2026. அன்னைக்கு 10 மணிக்கு தான் வீட்ல கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காரு. 10 மணிக்கு மேல அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க தம்பியும் வீட்ல இல்லாம வெளிய போயிட்டாரு. இப்ப பிரேமா மட்டும் தான் அந்த வீட்ல இருக்காங்க. உடனடியா கிரணுக்கு கால் பண்ணி, "நீ உடனடியா என்னுடைய வீட்டுக்கு வா. வெளிநாட்ல பண்ற மாரி இன்னைக்கு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வெளிநாட்டு படங்கள்ல வர மாரி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல உனக்கு நான் ஒரு ப்ரொபோசல் பண்றேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டோனே கிரணுக்கு பயங்கரமான ஹாப்பி. உடனடியா நீட்டா டிரெஸ் பண்ணிட்டு திரும்பவும் கிளம்பி பிரேமாவோட வீட்டுக்கு வராங்க. அப்படி பிரேமாவோட வீட்டுக்குள்ள வரும்போது, அங்க யாருமே இல்ல. பிரேமா மட்டும் தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிரண் பிரேமா கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் பிரேமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. எப்பவும் போல இல்லாம இப்ப வெஸ்டர்ன் ஸ்டைல்ல, வெளிநாட்டு ஸ்டைல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, "நீ சேர்ல உட்காந்துக்கோ. உன்னோட கை, கால்கள் எல்லாத்தையுமே நான் கட்டிருவேன். அதுக்கப்புறம் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்றேன். அது முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒரு புது அனுபவமா இருக்குன்னு" சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கிறாரு கிரண். உடனடியா கிரண சேர்ல உட்கார வச்சு கை, கால்கள இறுக்கமா கட்டியிருக்காங்க. பிரேமா தான் அவரோட கை, கால்கள கட்டியிருக்காங்க. மேலும் அவருடைய கண்ணையும் கட்ட வந்திருக்காங்க. ஒரு ஸ்கார்ப் துணிய வச்சு கண்ண கட்டும்போது, அப்பதான் கிரண் கேட்டிருக்காரு. "கண்ணெல்லாம் எதுக்காக கட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதுவும் இந்த ப்ரப்போஸ்ல ஒரு பார்ட் தான்." அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட கிரணும் சரின்னு சொல்றாரு. அவருடைய கண்ணும் கட்டப்படுது. இப்ப அவருடைய கண், கை, கால்கள் எல்லாமே அந்த சேரோட வச்சு கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது கிரணுக்கு தெரியல. கை, கால்கள கட்டுறதுக்கு முன்னாடியே கிரண் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டாங்க. இப்ப இங்க ஒரு ரொமான்ஸ் நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு கிரண் ரொம்ப ஜாலியா இருந்தாரு. அப்ப பிரேமா அவருடைய காதுகிட்ட வந்து, "உனக்கான சர்ப்ரைஸ் இப்ப வரப்போகுது. கொஞ்சம் பொறுமையா இருன்னு" சொல்லிட்டு, "நான் போய் எடுத்துட்டு வரேன். அந்த சர்ப்ரைஸ எடுத்துட்டு வரேன்னு" சொல்றாங்க. நேரா வீட்டுக்குள்ள போன பிரேமா ஏற்கனவே பெட்ரோலும், மண்ணெண்ணெயும் வாங்கி வச்சுட்டாங்க. அது 2யும் கலந்து கொண்டாந்து கிரண் மேல ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தண்ணி தான் தன்னுடைய மேல ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு கிரண் நெனச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. எதுக்காக பெட்ரோல ஊத்துறன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. "நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றங்கிறது எனக்கு தெரியும். என்ன நீ திருமணம் பண்ணிக்க மாட்ட அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதே சமயத்துல நீ முன்னாள் காதலியோட அதிக அளவுல பேசிட்டு இருக்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். என்ன உடல் ரீதியா யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன தூக்கி போட்டுறலான்னு பாத்தீல்ல. மேலும் நீ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும். என்ன இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன தூக்கி போட்டு போயிடலான்னு நெனச்சீல்ல. அதனால உன்ன இப்ப நான் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன்னு" சொல்லிட்டு தீக்குச்சிய பத்த வச்சு அவர் மேல போட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா உடல் ஃபுல்லாவே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு கிரண். அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச விஷயம் தான் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அவரு கத்தி கதறும்போது அத வீடியோவா எடுத்திருக்காங்க. அவரு கத்தி கதறி துடிக்கிறத வீடியோவா எடுத்திருக்காங்க பிரேமா. அவங்க ஃபோன் எடுத்து அத வீடியோவா எடுத்திருக்காங்க. மேலும் அவரு கதறி துடிக்கும்போது சீக்கிரமா உயிர் போகணும். ஒருவேள அவரு கத்துறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, உடல் எரிஞ்சுகிட்டு இருக்க திரும்பவும் மண்ணெண்ணெயலாம் எடுத்து ஊத்தியிருக்காங்க. பெட்ரோலையும் அதிக அளவுல ஊத்தியிருக்காங்க. உடல் அதுக்கப்புறம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதே இடத்துல துடிதுடிச்சு தன்னோட உயிர விட்டிருக்காரு கிரண். அத வீடியோவா எடுத்து ரசிச்சிருக்காங்க பிரேமா. இத போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இத கேட்ட போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க. ஒருத்தன் நம்மள அவாய்ட் பண்றான் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா பிளான் போட்டு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரேமாவ உடனடியா கைது பண்றாங்க. இந்த இடத்துல பிரேமா ஒரு சைக்கோ.
தன்னை ஒருத்தன் காதலிச்சு ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக கொடூரமான முறையில அவங்கள பழி வாங்கியிருக்காங்க. எதுக்காக அவங்க இந்த மாரி பண்ணணும்? கிரண் உங்கள விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போனாருன்னா, அது அவரு செஞ்ச தப்பு. அவர அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமே! நீங்க வேற வேலைய பார்த்துருக்கலாமே! எதுக்காக இந்த அளவுக்கு அவர பிளான் போட்டு கொலை பண்ணணும்? இதனால பிரேமா ஒரு சைக்கோ. தன்னை காதலிச்ச ஒருத்தன் தன்னை ஏமாத்திட்டாங்கிறத தாங்க முடியாம கொடூரமா கொலை பண்ணிட்டா. கொலைகாரிங்கிற பட்டத்தோட இப்ப இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இப்ப பிரேமா பக்கம் இருந்து சில விஷயங்கள் வெளிய வந்திருக்கு. உண்மையிலேயே கிரண நான் எதுக்காக கொன்னேன் அப்படிங்கிற சில விஷயங்கள பிரேமா சொல்லியிருக்காங்க. கிரண் நல்லவரா, பிரேமா நல்லவரா அப்படிங்கிறத இங்க நான் சொல்ல வரல. பிரேமா பக்கமும் சில நியாயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பிரேமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரணுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே பண்ணியிருக்காங்க. கிரண உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிரணுக்கு அதிக அளவுல பணம் செலவு பண்ணியிருக்காங்க. வெளிய எங்கேயாவது கடைக்கு போனா கூட, அந்த இடத்துல பிரேமா தான் பில் பே பண்ணுவாங்க. கிரண் வந்து பணத்த வெளியவே எடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, பிரேமா கூட போனா என்ன செலவு நடந்தாலும் அத பிரேமா தான் கட்டுவாங்க. கிரண் வந்து எந்த செலவும் பண்ணாம இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு பிரேமா கிரண் மேல உயிரையே வச்சிருக்காங்க. ஒருவேள பிரேமா இல்லாம கிரண் மட்டும் தனியா சாப்பிட எங்க போயிருந்தாலும், அந்த ஸ்கேனர ஃபோட்டோ எடுத்து உடனடியா பிரேமாக்கு அனுப்புவாரு. பிரேமா இருக்கிற இடத்துல இருந்தே அந்த பில்ல பே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிரேமா கிரண் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. மேலும் கிரணுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கி குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிரணும் வாங்கி போட்டுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பணம் கிரணுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி தான் மேல உயிருக்கு உயிரா இருந்த பெண்ண ஏமாத்தியிருக்காரு கிரண். ஆரம்பத்துல கிரண், பிரேமா லவ் பண்ணும்போது 2 பேருமே வேற வேற ஜாதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்பவே பிரேமா பின்னாடி பிரச்சனை வரும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப கிரண் என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதனால நீ பயப்படாத. நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம்னு" சொல்லிட்டு ஆரம்பத்துல லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக கிரண் வந்து அவங்க ஜாதிய சொல்லியே திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஜாதிய சொல்லி திட்டுறது மட்டும் இல்லாம, அந்த ஜாதிய காரணம் காட்டியே உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆரம்பத்துல என்ன ஜாதியா இருந்தாலும் பரவால்லன்னு சொன்ன கிரண், நாட்கள் போக போக அந்த ஜாதிய வச்சு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜாதிய வச்சு அவங்கள பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மனதளவுல ரொம்ப நொந்து போயிருந்திருக்காங்க பிரேமா. மேலும் கிரண் அவங்க நண்பர்கள்ட்ட பிரேமாவோட நிறத்த வச்சு கிண்டல் பண்ணியிருக்காரு. இதையும் பிரேமா கேள்விப்பட்டிருக்காங்க. அப்பவும் அவங்க மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. நம்ம உயிருக்கு உயிரா லவ் பண்ற ஒருத்தனே நம்மளுக்கு இப்படி கிண்டல் பண்றானே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அப்பவும் அந்த வருத்தத்த மனசோடயே வச்சுக்கிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் கிரண் இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்க கனவுல கூட நெனச்சு பார்க்கல. கிரண் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க நண்பர்கள்ட்ட, "நான் பிரேமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அவள உடல் ரீதியா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உடல் தேவைக்காக மட்டும் தான் அவள யூஸ் பண்ணுவேன். அவ மேல பாசம்லாம் வைக்க மாட்டேன். அதே டைம்ல பாசம் வைக்கிறதுக்காக நான் வேற ஒரு பெண்ண திருமணம் பண்ணிக்குவேன்னு" சொல்லிட்டு கிரண் சொல்லியிருக்காரு. இத கேட்டதுக்கு அப்புறம் அவர் மேல உயிரையே வச்சிருந்த பிரேமாக்கு அப்படியே மனசு நொறுங்கிருது. இதனால தான் அவர கொலை பண்றதுக்கு நான் திட்டம் போட்டேன். என்ன உடல் ரீதியா துன்புறுத்தினாரு, மன ரீதியா துன்புறுத்தினாரு. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். என்கிட்ட இருந்து அதிக அளவுல பணத்தையும் வாங்கியிருக்காரு. அவருக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நான் செஞ்சு குடுத்தேன். ஆனா வெறும் உடல் தேவைக்காக மட்டும் தான் என்ன பயன்படுத்திக்குவாருன்னு சொல்லும்போது தான், அந்த இடத்துல என்னுடைய காதல் செத்து போச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ப்ரொபோசல் பண்றேன்னு சொல்லிட்டு அவர வீட்டுக்கு வர வச்சேன். வீட்டுக்கு வர வச்சு கை, கால்கள கட்டி, அதுக்கப்புறம் மண்ணெண்ணெயும், பெட்ரோலும் ஊத்தி அவர கொடூரமா கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கன்ஃபெஷன கேட்கும்போது, பிரேமா பக்கமும் ஒரு சில நியாயங்கள் இருக்கு. பிரேமா என்ன தப்பு பண்ணாங்க? உயிருக்கு உயிரா அவர காதலிச்சாங்க. ஆனா அவரு உடல் தேவைக்காக மட்டும் பிரேமாவ யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்கள்ட்ட இருந்து பணத்தையும் நெறைய வாங்கியிருக்காரு. அவங்க மூலியமா ஆடம்பரமாவும் வாழ்ந்திருக்காரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. மேலும் பிரேமாவ அவங்க நண்பர்கள்ட்ட கேலி கிண்டல்லாம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் வெறுத்து போய் தான் கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க பிரேமா. இந்த இடத்துல பிரேமா செஞ்சதையும் நியாயம்னு நான் சொல்ல வரல. அவரு உங்கள காதலிச்சு ஏமாத்தியிருந்தாருன்னா, நீங்க விட்டுட்டு போயிருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கடுப்பா இருக்கும். மனசு ரொம்ப பாரமா இருக்கும். அப்படி மனசு பாரமா இருக்கும்போது மனசு விட்டு அழுதுறணும். அத விட்டுட்டு அத மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கும்போது தான் அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அவரு உங்கள ஏமாத்துனாரு அப்படின்னா, அது அவரு செஞ்ச தப்பு. நீங்க செஞ்ச தப்பு இல்ல. இப்ப நீங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, அவர கொலை பண்ணது தான். கொலை பண்ணதுனால உங்களுக்கு கொலைகாரிங்கிற பேரு தான் கிடைச்சிருக்கும். இப்ப கோர்ட்டுக்கும், ஜெயிலுக்கும் அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. சென்சிட்டிவ் கேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிரேமா எடுத்த ஒரு தப்பான முடிவுனால இப்ப ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இருக்காங்க பிரேமா. காதல்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா, அதிலிருந்து எப்படி வெளிய வரணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அத விட்டுட்டு அவங்கள ரிவெஞ்ச் பண்றேன், கொலை பண்றேன்னு சொல்லிட்டு போகும்போது, இந்த மாரி ஒரு பிரச்சனைய சந்திக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. காதல் அப்படிங்கிறது மட்டும் தான் வாழ்க்கை இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு பார்ட் தான் காதல். காதல் மட்டும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. அது வெற்றியோ, தோல்வியோ அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். அது வெற்றியோ, தோல்வியோ அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
உங்களோட கனவ நோக்கி நீங்க போகணும். உடனடியா நீங்க மறந்துறணும். அவரு முன்னாடி நீங்க பெரிய அளவுல ஜெயிச்சு காட்டணும். உங்கள ஏமாத்திட்டாரு அப்டின்னா, அது அவருக்கு தான் பெரிய லாஸா இருக்கணும். உங்களுக்கு எந்த விதத்திலயுமே அது லாஸ் கிடையாது. உங்க கவனத்த திசை திருப்பணும். உங்களோட கோல் என்னவோ அத நோக்கி நீங்க பயணிக்கணும். அது மட்டும் இல்ல, அவரு கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்க பண்ண சேட்டிங் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அவருடைய நெனப்பு இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அதிலிருந்து வெளிய வந்துரணும். யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக உங்க லைஃப்ப நீங்க எதுக்கு அழிச்சுக்கணும்? கிரண் உங்கள ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவர கொலை பண்ணி உங்களோட வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிலுக்கு போகணும். ஆல்ரெடி ஜெயில்ல தான் இருக்காங்க. இதுவே யோசிச்சு அவன் போனா போயிட்டு போறான். நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். நம்மள விட்டுட்டு போனதுக்கு அவன் தான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கொலைய செஞ்சிருக்கவே மாட்டீங்க. காதல் வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் தான் இத நீங்க புரிஞ்சுக்கணும். காதல் மட்டுமே வாழ்க்கை இல்ல. காதல்ல நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. பிரேமா பண்ண மாரி ஒரு தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவ மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.